வணக்கம் மக்களே. இன்றைக்கி செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மீதம் உள்ள அந்த 5 பேர் அவங்க ஸ்டோரிஸ்லாம் சொன்னாங்க. தேஜஸ், பிரியங்கா அண்ட் ஆபித், வீணா அண்ட் தினேஷ் எல்லாருமே அந்த 5 பேரும் ஸோ ஃபஸ்ட்டு தேஜஸ் சொல்லும்போது ஒரு 4.5 இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். பட்டு அதுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறையா குடித்தேன், ரொம்ப சேரக்கூடாத கூட்டத்தோடலாம் சேர்ந்து ரொம்ப அநியாயமாக ரொம்ப கெட்ட பையன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல லைஃப் தான் சூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு பெர்ஃபெக்டான அவங்களுக்கு பெர்ஃபெக்டான ஆள் நான் கிடையாது. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் சொன்னார். ஸோ ஸ்ருதிகா கூட அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, அந்த பொண்ணை விட்டுட்டு போனாலும் அவங்களுடைய பெஸ்ட்டை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ரியல் ஜென்டில்மேன் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஸ்ருதிகா தேஜஸை நீ ரியல் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லும்போது பிரியங்காவுக்கு ஆமாம் உண்மையிலே ஒரு ரியல் ஜென்டில்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியங்கா அவங்க ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ இந்த பொண்ணோட ஸ்டோரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு broken class led to 75 stitches அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் இருந்தது அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில். ஸோ ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட இல்லாமல் 15 வயசு வரை பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் 16 வயசில் சென்னைக்கு மூவ் ஆகிட்டேன். 12th முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா பண்ண ஒரு தப்புனால ஒரு சிஸ்டர்ஸ் 2, அதுவும் சின்ன சின்ன குட்டி பொண்ணுங்க, 1 வயசு அண்டு 2 வயசு அந்த மாதிரியான பொண்ணுங்க. அதை எடுத்துகிட்டு நான் வீட்டை விட்டு தனியாக வந்துட்டேன். ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த குட்டி பொண்ணுங்களை நான் தான் வளர்த்தேன். எல்கேஜிக்கு சேர்க்கும்போது அம்மானு சொல்ல முடியல, ஏன்னா நானும் குட்டியாக தான் இருப்பேன். அது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்ல, அந்த வயசில் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த சின்ன குழந்தைங்களை வளர்த்துருக்கு அந்த பொண்ணு. உண்மையிலே ரியலி கிரேட் தான். அதுவும் அந்த பேக்ரவுண்டு ஆர்டிஸ்ட்டாக போய் அங்கே 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிச்சு அதை வச்சு தான் அந்த பொண்ணுங்களையே காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடு எடுத்து அதில் ஒரு செர்வண்ட் வச்சு அவங்களுக்கு சமைச்சு போட்டு அந்த மாதிரி தான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு 24 இயர்ஸில் எனக்கு ஒரு லவ் ஒரு 21 இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது. அப்போ தான் எங்கள் வீட்டிலலாம் சொன்னேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ, என்னடா இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருந்துட்டு ஏன் அங்கே அவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனை ஏமாற்றிட்டு போயிட்டான். என்னை அதனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏமாற்றிட்டு போனது. அதனால் கையை பாட்டிலில் வச்சு கிழிச்சிக்கிட்டேன். அதனால தான் அந்த 75 ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொன்னாங்க. எப்பா என்னம்மா அந்த பையன் விட்டுட்டு போனதுக்காக கையவே கிளிப்பியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனிவே அந்த பொண்ணு எடுத்த அந்த ஸ்டெப்பு, அந்த பொண்ணு இன்னும் அந்த குழந்தைங்களை அந்த பொண்ணு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்குலாம் போகும்போது நீலாம் வராத அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைங்க தான் சொல்லுமா. அதனால் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனிவே கிரேட் தான் அந்த பொண்ணு எடுத்துக்கிற அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க அப்பா பண்ண தப்புக்காக இந்த பொண்ணு அந்த குழந்தைங்களை வளர்க்குறது உண்மையிலே ரியலி கிரேட் தான். அதுக்கப்புறம் ஆபித் சொன்னார். ஆபிட் அவர் ஒரு ரொம்ப யங் ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணிட்டேன், 24 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு 6 months ரிலேஷன்ஷிப் தான். பட் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமான ஒரு கல்யாணம். ஒரே ரிலீஜன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாட்டர் வந்தாங்க. அது ஒரு அன்பிளான்டு தான், பட் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகளை பற்றி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபை பற்றி அவர் சொல்ல விரும்பலை. அவங்க ஏதோ போயிட்டாங்க போல இருக்குது. அந்த பொண்ணை நான் என்னதான் இருந்தாலும் அவங்க என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபு, நான் அவங்கள லவ் பண்ணேன், அவங்களும் என்னை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரியலி ஜென்டில் தான். ஏன்னா நிறைய பேர் இருந்தால் அவங்க அதை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறையா அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவர் நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வீணா வந்தாங்க. வீணாவோட ஸ்டோரியோ பயங்கரமான ஸ்டோரி தான். அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி தான். பெங்களூர் கையா ட்ரஸ்ட் இஷ்யூ நிறையா இருந்துச்சு அந்த பையனுக்கு. எதுனாலும் இந்த பொண்ணு சூட்டுக்கு போனாலும் அங்கெல்லாம் பசங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காமிக்கணுமா, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏது பண்ணிகிட்டு இருக்கேன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதை எனக்கே ஷாக் ஆகிடுச்சுங்க. ஸோ அவன் ஃபோர்ஸ் பண்ணுவானா அந்த பொண்ணை நியூட் பிக்ஸ்லாம் அனுப்பு, வீடியோஸ்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லி பார்த்தாங்களாம் அந்த மாதிரிலாம். அந்த கொஞ்ச நாள் கழித்து அது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிடுச்சு போல இருக்குது. ஸோ ஆஃப்டர் பிரேக்கப்புக்கு அப்புறம் அந்த பிக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த நியூட் பிக்ஸ் அவங்க இதெல்லாம் அந்த பொண்ணு அனுப்பின பிக்சர்ஸ்லாம் அந்த பையன் எல்லார்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா. அதாவது அவங்க பேஜில் டேக் பண்ணுறது, அந்த கர்நாடகா மீம் பேஜ்லாம் இருக்குல்ல அதில் கொடுத்து டேக் பண்ணி அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பண்ணானா. இந்த மாதிரி பசங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடணும். ஸோ எனிவே
அந்த பொண்ணு வந்து கண்டுக்கிறாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் நம்ம கண்டுக்கிறாமல் விட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எங்கள் அம்மாவும் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த பொண்ணு அதுலேருந்து மூவ் ஆகி வந்துருச்சு போல இருக்குது. அதுவே கிரேட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தினேஷ் வந்து அவருக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ வந்துச்சுங்க. ஸோ அவர் ஒரு என்ன தான் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ள கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கஷ்டம் தான் போல் இருக்குது. டெம்பிள் டேட்டு ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு லவ் இருந்து அது பிரேக்கப் ஆகிடுச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு லவ் வந்து ஒரு பொண்ணோட டேட்டு போனாராம் கோயிலுக்கு. அப்போ வந்து ஒரு காமெடிக்கு வந்து காமெடி சொன்னாராம் அந்த பொண்ணுகிட்ட. அந்த காமெடினாலேயே அந்த இது பிரேக்கப் ஆகிடுச்சான். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு நிறைய கதைகள்லாம் சொன்னார். ஒரு கிட்டார்லாம் ப்ளே பண்ணுவேன். ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து கேன்சரான பசங்கள்ட்டெல்லாம் போய் வந்து கிட்டார் ப்ளே பண்ணும்போது தான் லைஃப்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு. இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த பசங்க இன்றைக்கி இருப்பாங்களோ நாளைக்கு போயிடுவாங்க. ஸோ நம்ம இருக்கிறத வச்சு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் லெசன் கிடச்சிது அப்படின்னு சொன்னாப்புல. உண்மையிலே கிரேட் தான். அதுக்கப்புறம் டேட்டிங் வந்து அன்றைக்கி வந்து அந்த ஸ்பைஸ் ஜாக்கில் வந்து வின் பண்ணதுக்காக மோனிஷா அண்ட் வெக்கே 2 பேரும் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து டேட்டு போகிறதுக்காக ஸ்ருதிகா வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு பயங்கரமான ஒரு டேட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொரு பவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இன்னொருத்தவங்க நேச்சுரலாக ஆர்கானிக்காக யாராவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களையும் நீங்கள் வந்து டேட்டுக்கு அனுப்பலாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வெக்கே வந்து ராஜா சிந்தூரி அவங்கள வந்து நாமினேட் பண்ணார். ஆக்சுவலாக அது வேஸ்ட்டுங்க. வேறு யாராவது அனுப்பியிருக்கலாம். ஏன்னா சிந்தூரிங்கிற பொண்ணுக்கு அதோட டேஸ்ட்டு என்னன்னே தெரில. ஃபஸ்ட்டு அசீமை சூஸ் பண்ணிச்சு. இந்த அசீம்னே எனக்கு தெரியாது, லைஃப்பில் இப்படிலாம் சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ வந்து ராஜாவை வந்து அவன் என்னோடய டைப் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வெக்கையே தான் பிடிச்சிருக்கோ என்னமோ தெரில. யாரை பிடிச்சிருக்குனே தெரில. ஓப்பனாகவும் சொல்ல மாட்டேது. ஆபித் வந்தாப்புல ஆபித்தையும் பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. ஸோ சும்மா வந்திருக்கும் போல இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்திருக்கும் போல இருக்குது. அந்த பொண்ணையெல்லாம் எதுக்கு தான் உள்ளே கொண்டு வந்தானுங்கன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெக்கே மோனிஷா வெக்கே வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார். ஆல்ரெடி டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தினேஷ்ட்டு வந்து சொன்னார், அந்த பொண்ணு வந்து என்னை கோஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. திடீர்னு நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு பேச மாட்டுறாங்க, ஒதுங்கி போயிடுறாங்க, ஏதோ வேறு ஆள் இல்லாமல் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு வந்து கரெக்டாக தான் சொன்னாப்புல. அந்த பொண்ணும் அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து கேட்டார். அதுக்கு நிறையா ரீசன்ஸ்லாம் சொன்னிச்சு. நான் வந்து நிறைய அடிலாம் பட்டிருக்கேன், அதனால் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. யார் வின் பண்ணது, நம்ம ஒரு வின் பண்ணோம் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைஸ் ஜேக் வச்சுட்டு. ஸோ அதில் வந்து யாருமே வின் பண்ணாதது நம்ம வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வின் பண்ணோம். பட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை அந்த ஹாப்பினஸ்ஸை. வின் பண்ணதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே சொன்னார். உங்களுக்கு என் மேலே உண்மையிலேயே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டார். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை வேறு யாரையாவது பிடிச்சிருந்து அதுக்கு தடையாக நான் இருக்கக்கூடாதோ, வேறு நான் சான்ஸ் கொடுக்காமல் இருக்கக்கூடாதோ அப்படின்னு வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிஷா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவே கிஃப்ட்லாம் கொடுத்தாருங்க. ரோஸ் கிஃப்ட்லாம் கொடுத்தாரு, சூப்பராக இருந்தது. ஸோ அதை வாங்கி மோந்தெலாம் பார்த்தாங்க மோனிஷா. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அப்போ மோனிஷா ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு டிவோர்ஸி அப்படின்னு தெரியாதுல்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டிவோர்ஸியோ விடோவோ அதெல்லாம் எனக்கு ஐஸ் பிரேக்காக இல்லை. பட் என்கிட்ட அன்றைக்கி கேட்கும்போது எதுவுமே இல்லை, சொல்லவே இல்லை எதை பற்றி, அதுதான் எனக்கு ஷாக்காக இருந்தது அப்படின்னு சொன்னாப்புல. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட எப்போ பேசணும்னு நினைக்கிறேனோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ஆக்குப்பைடாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து சொன்னார். இல்லைங்க, நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், இனிமேல் நிறைய பேசி ஒன்றா கலந்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மோனிஷா. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ சிந்தூரி ராஜா அதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ என்கிட்ட வந்து நான் பேசுகிறதுக்கு என்ன உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வந்து சிந்தூரி கேட்டாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க, அதுதான் அழகாக இருக்குது, அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு சொன்னாப்புல. அடிச்சு விடு அப்படின்னு வந்து சிந்தூரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் நாட் த பர்சன், நான் வந்து கல்யாணத்தில் வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன் தான் அப்படின்னு வந்து சிந்தூரி சொல்லிட்டாங்க. நான் வந்து என் கேரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வந்ததே இந்த செகண்ட் லவ் தேடுறது வந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. ஏமா வந்து வேறு யாருக்காவது சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல, மொக்கையை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இனியே பார்ப்போம். நம்ம ராஜா அதை தான் சொன்னாப்புல, இந்த பொண்ணை நான் வேறு மாதிரி நினச்சி போனேன், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஸோ பார்ப்போம், அதோட மைண்டில் என்ன இருக்கோ தெரில, யாரையும் சூஸ் பண்ணி வச்சுருக்கோ இல்லை என்ன ஆவோ அப்படின்னு ஒன்றும் தெரில. ஸோ எனிவே என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பார்ப்போம். ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய ஃபேவரேட் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.